Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா ஸ்வீட், ரவையில ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நல்ல சுகர் சிரப்ல சூப்பரா ஊறி அட்டகாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட், ரவா ஸ்வீட். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கறதா இருந்தீங்கன்னா அப்படியே போய் Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் மேலே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, வாங்க அட்டகாசமான டேஸ்ட்ல ரவா ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1.5 கப் ரவை எடுத்துகிட்ருக்கேன். ட்ரையாக வறுத்துக்கோங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் 1.5 கப் ரவைக்கு 3 கப், அதே கப்பில் 3 கப் பால் எடுத்துருக்கேன். அந்த ரவை வந்து பாலில் நல்லா வேகட்டும். நீங்கள் மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜ் ஒரு கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாவு அப்படியே ஆறட்டும் கொஞ்ச நேரம். இந்த சூடெல்லாம் போயிட்ட அப்புறம் நல்லா கையை வச்சு அழுத்தி பிசைய ஆரம்பிச்சுக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைங்க. ஒரு 5 to 10 minutes நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தவுடனே இது கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் மெலிசாக திரட்டிக்கலாம். இந்த அளவு திரட்டிக்கோங்க. எந்த ஷேப் கட்டர் இருந்தாலும் ஓகே. அந்த ஷேப்பில் வந்து நல்ல ஒரு ரவுண்டாக, நான் எனக்கு இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கும், அதனால் நான் இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்ருக்கேன். எந்த ஷேப் எடுத்தாலும் ஓகே. இந்த திக் இருக்கட்டும். எல்லாத்தையும் ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜென்டலாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த கலர் வர சொல்ல எடுத்துடலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர் வர சொல்ல எடுத்துருங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு ரொம்ப பதம்லாம் பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் இந்த அளவு வந்ததுன்னா போதும். கம்பி பதம்லாம் கூட வர தேவையில்லை. சுகர் வந்து கரைஞ்சதுனாலே போதும். சுகரில் ஒரு 4-5 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. நான் 1.5 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். சுகரில் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 1 hour இல்லை 2 hours நல்லா விட்டுருங்க. சூப்பரான ரவை ஸ்வீட் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.